சென்ட்ரல் ஏஜென்சிஸை உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல வந்து டிஎம்கே ரெடியாக இருக்கு, என்ன சொல்கிறது, குறியாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? பயம். இந்த சட்டங்களை யாரெல்லாம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி டிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க எதிர்க்கிற அத்தனை விஷயங்களுமே யார் எங்கள் ஆர்ஜின் பாயிண்ட் எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் கொண்டு வந்து திட்டங்களாக தான் இருக்கும். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வரீங்கல்ல, அது யார் கொண்டு வந்தது அப்படின்னா ப. சிதம்பரம். இவங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது கூட்டாட்சி தத்துவம் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட்டாட்சி தத்துவம் ஹிந்தி ஒரு 4-5 டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. பேப்பரில் நியூஸ் பார்த்தோ வேறு ஒரு ஏஜென்சி மூலமோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் வந்து அவங்க உள்ளே வர வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு நோடல் ஆஃபீஸர் அதை செய்யணும். இன்னை வரைக்கும் நீங்கள் நோடல் ஆஃபீஸர் அசைன் பண்ணலை. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆந்திராவை பாரு, அமெரிக்கா பாருங்கிறல, நீ பக்கத்தில் இருக்கிற கேரளா ஒன் ஸ்டேட் உங்களோட கூட்டணி தானே, கம்யூனிசம் இருக்கிறாங்க, காங்கிரஸாக இருக்கட்டும், அங்கே நோடல் ஆஃபீஸர் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் நோடல் எதுக்குன்னா இங்கே அவ்வளோ தப்பு நடக்குது. அது நீங்கள் தானே செஞ்சீங்க. அன்னைக்கு நீங்கள் எதிர்க்க வேண்டிய என்ன பண்ணா அன்னைக்கு உங்களால் வந்து எதிர்க்க முடியாது. அதான் 2 விளக்கம் வச்சிருக்கோமே நாங்கள். அதாவது அரசியல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி வேறு. உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, அரசியலும் கிடையாது. உங்களுக்கு என்ன கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த அரக்கோணம் கேஸ்க்கு யாராவது ஒருத்தராவது வந்து கண்டனம் தெரிவிச்சாங்களா? இங்கே போனால் அங்கே போனால் இங்கே ஏன்னா ஓப்பனாக மிரட்டும். நான் வந்து டிஎம்கே திமுகவுக்கு எதிராக தான் நீங்கள் வாழ்க்கையில் அதை எதுவும் பண்ண முடியாது. ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறதுல என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். ஒரு மாதர் சங்கம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயா பார்த்தீங்களா 2021 அப்புறம்? இல்லை, கிடையாது. அவங்க ஆனால் அடுத்த சிம்பு பாடல் போட்டப்போ வந்தது. 26க்கு அப்புறம் வருவாங்க. 2026க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. 2021க்கு அப்புறம் வந்து நீங்கள் எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பயாஸ்டு தான், ஒருதலை பட்சமாகவே தான் இவங்க எல்லாமே கொண்டு போகிறாங்க. இதுவரை 3 ஆண்டு காலம் நான் வந்து நிதி ஆயோக்கு புறக்கணிக்கிறேன், ஒன்றிய அரசு நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் அலறி அடிச்சுட்டு அங்கே போறாரு. நிதி ஆயோக்கு அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் வருஷம் இவங்க வரும்போது கொரோனா காலத்தில் இவங்க போகலை. நானும் போக மாட்டேன், பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுக்கு நீங்களும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னா, டெல்லி போய் இந்த நிதி ஆயோக் அட்டன் பண்ணனா இல்லை மோடி அவர்களை பார்த்தா வந்து இந்த கேஸில் தப்பிச்சிடலாமா அப்படின்னா அது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தவறுகள் செஞ்சு வச்சுருக்கீங்க. நீ வந்து எந்த தப்புமே பண்ணலை, ஏன் ஊரை விட்டு ஓடுற? உன் வீட்டுக்கு ஏன் சீல் வைக்கணும்? அவன் தேவையில்ல, அவங்களுக்கு நான் வேறு வேலை இல்லையா? அவங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறீங்க. தனிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் எப்போ முடிவுக்கு வரணும்னா இவர் உதயநிதி வந்து எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லட்டும். அவங்களால சொல்ல முடியாது. இது அவ்வளோ வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. என்னோட கணிப்பு என்னென்னா நீங்கள் 3 to 6 மந்த்தில் இது அடுத்தடுத்த கட்டத்தை போகும்போது நீங்கள் எழுதிக்கிடுங்க. இதுதான் வந்து டிஎம்கேவோட கடைசி நிதி ஆயோக்காக இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க ஜென்மத்திலே வந்து எந்த நிதி ஆயோக்கா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜக கல்வி பிரிவு மாநில செயலாளர் திரு டாக்டர் சிவசங்கர் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ ஒரு சமீப காலமாகவே பார்க்க முடிஞ்சிருக்கும் இந்த இடின்னா எதுக்கு எடுத்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் உள்ள வருது, எதுக்கு நீங்கள் சென்ட்ரல் ஏஜென்சிஸை உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல வந்து டிஎம்கே ரெடியாக இருக்கு, என்ன சொல்கிறது, குறியாக இருக்கிறாங்க. என்ன காரணம்? பயம். நீங்கள் தப்பே பண்ணலைன்னா நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அடிமடியில் கை வச்சிருவாங்கன்னா ஏன்னா இந்த சட்டங்களை யாரெல்லாம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு டிஎம்கேவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க எதிர்க்கிற அத்தனை விஷயங்களுமே யார் எங்கள் ஆர்ஜின் பாயிண்ட் எங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்கேவும் காங்கிரஸும் கொண்டு வந்து திட்டங்களாக தான் இருக்கும். ஸோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வரீங்கல்ல, அது யார் கொண்டு வந்தது அப்படின்னா ப. சிதம்பரம். நீட்டை கொண்டு வந்து யாருன்னா நீங்கள் நீட்டுக்கு அப்போஸ் பண்ணுறது டிஎம்கே, சப்போர்ட் பண்ணி கோர்ட்டில் வாதிடுறது காங்கிரஸ். இது என்ன விதமான கூட்டணினே தெரியல. இது ஒரு கூட்டணின்னா எப்படி இருக்கணும்? அதாவது 2 பேருக்கு ஒத்து வந்தால் தான் அந்த கூட்டணிங்கிறது நடக்கணும். இவங்க கொண்டு வந்த பிஎம்எல்ஏ திட்டத்தில் அந்த பிஎம்எல்ஏ ஸ்கீம், அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அந்த சட்டத்தில் வந்து அதை நீங்கள் தான் எதிர்க்கிறீங்க. நீங்கள் தான் கூட்டாட்சி நீங்கள் கோர்ட்டில் போய் என்ன கேட்குறீங்க அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து இது எதிராக இருக்குதுங்க. நீ செஞ்ச தப்புக்கு தான் வந்து அவங்க வந்து உங்களை பிடிக்க வராங்களே ஒழிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு இவங்க இன்ட்ரிமா என்ன சொல்கிறது, நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி வந்து நீங்கள் வந்து ரைடு பண்ணலாம்னு அவங்க பர்மிஷன் கொடுக்க காரணம் தான். இவங்க அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது கூட்டாட்சி தத்துவம் இவங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட்டாட்சி தத்துவம் ஹிந்தி ஒரு 4-5 டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தா அதான் யூஸ் பண்ணுறீங்க. சரி, இதை கொண்டு வந்தால் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. அந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் 66 நீங்கள் தெளிவு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கட்டாயம் ஒரு நோடல் ஆஃபீஸர் அசைன் பண்ணணும். எக்ஸப்ட் தமிழ்நாடு ஆல் த அதர் ஸ்டேட் ஆல்ரெடி தேக வாஸ் வந்து நோடல் ஆஃபீஸர். அவங்க தான் வந்து நோடல் ஆஃபீஸர் தான் பிரிட்ஜ், அதாவது தமிழ்நாடுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரிட்ஜாக இருந்து செயல்பட வேண்டியது. அவரோட வேலை இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நோடல் ஆஃபீஸர் இருக்கிறாருன்னா அவருடைய வேலை வந்து இங்கே எதை மாதிரி மணி லாண்டரிங் எதாவது நடக்குதா அப்படின்னா அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமாங்கிறத அவர் கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணுறாங்க, இவங்க நேரடியாக ஏதாவது ஒன்று நடக்குது, ஒரு விஷயங்கள் நடக்குது அவங்களுக்கு தெரிய வரும்போது தான் இவங்க நேரடியாக உள்ள வர. அதாவது என்ன உண்மையாக இன்னொரு சொல்லப்போனால் பேப்பரில் நியூஸ் பார்த்தோ வேறு ஒரு ஏஜென்சி மூலமோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது தான் வந்து அவங்க உள்ளே வர வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு நோடல் ஆஃபீஸர் அதை செய்யணும். இன்னை வரைக்கும் நீங்கள் ஏன் நோடல் ஆஃபீஸர் அசைன் பண்ணலை?
உங்கள் பக்கத்து ஸ்டேட்லாம் அசைன் பண்ணியிருக்காங்கல்ல. கேரளா நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆந்திராவை பாரு, அமெரிக்காவை பாருங்கிறல. நீ பக்கத்தில் இருக்க கேரளா ஒன் ஸ்டேட் உங்களோட கூட்டணி தானே. கம்யூனிசம் இருக்கிறாங்க, காங்கிரஸாக இருக்கட்டும், அங்கே நோடல் ஆஃபீஸர் இருக்கிறாங்கல்ல. நீங்கள் நோடல் ஆஃபீஸ் எதுக்குன்னா இங்கே அவ்வளோ தப்பு நடக்குது. நோடல் ஆஃபீஸரை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட வேலை என்னென்னா இங்கே இடி உள்ளே வரலாமா, இந்த கேஸுக்கு இது மாதிரி ஒரு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்குதுங்கிறத வந்து அவங்க சொல்லணும். இப்போ இவங்களா கண்டுபிடிச்சி உள்ளே வராங்க. சரி, அதே மாதிரி இவங்க இடி உள்ளே வரணும். அவங்க இந்த ஆக்ட் எல்லாமே நீங்கள் செஞ்சது தான். நான் வேற அதாவது 2011 இதை பாஜக கொண்டு வந்தாலும் கிடையாது. பிஎம்எல்ஏ இதை வந்து ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினது யாருன்னா ப. சிதம்பரம். ராஜ்யசபாவில் வந்து 2011 டிசம்பரில் அவர் பேசுகிறாரு. இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை எக்ஸாம்பிளோட வளர்க்குறாரு அவர். அது நீங்கள் தானே செஞ்சீங்க. அன்னைக்கு நீங்கள் எதிர்க்க வேண்டிய என்ன பண்ணா அன்னைக்கு உங்களால் வந்து எதிர்க்க முடியாது. 2 விளக்கம் வச்சிருக்கோமே நாங்கள். அதாவது அரசியல் கூட்டணி வேறு, கொள்கை கூட்டணி. உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, அரசியலும் கிடையாது. உங்களுக்கு என்ன கொள்ளையடிக்கிறது மட்டும்தான். எங்கள் குடும்பத்தை நீங்கள் யாரும் நெருங்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தை யாராவது நீங்கள் நெடுங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த சாதிக் பாட்ஷா மாதிரி ஒரு சில தற்கொலைகள் நடக்கும். இப்போ இந்த நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இதோட நீங்கள் பாருங்களேன், 3 to 6 மந்த்ல என்ன வேணால் நடக்கலாம். கரெக்டாக நீங்கள் அந்த கூடா நட்பு கேடாய் முடியுங்கிற சாதிக் பாட்ஷா ஒரு சூசைட் மாதிரி இது மாதிரி இது என்ன வேணால் நடக்கலாம். இதை வச்சு வைகோபால் சாமியெல்லாம் வந்து பேசுவார். சாதிக் பாட்ஷா கொலை வழக்கில் எங்களுக்கு ஆதாரம் இருக்கும்பாரு. அவருக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்து அமைதி ஏறுவார். இவங்களுக்கு கூட்டணியும் கிடையாது. இன்னொன்று இவங்க கூட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த அரக்கோணம் கேஸ்க்கு யாராவது ஒருத்தராவது வந்து கண்டனம் தெரிவிச்சாங்களா? யாருமே தெரிவிக்கலையே. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. நீங்கள் கூட்டணி கட்சி இருக்கிறீங்க, பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணு. அவங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த பொண்ணு போய் எங்களாமல் கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யாருமே அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர், நல்ல போலீஸ்காரரே கிடையாதா? இங்கே போனால் அங்கே போனால் இங்கே ஏன்னா ஓப்பனாக மிரட்டும். நான் வந்து டிஎம்கே உன்னால் ஒன்றும் செய்ய முடியும். சரிங்க, அதான் முன்ஜாமீனே கொடுத்தாச்சு. கோர்ட்டு முன்ஜாமீன். நீங்கள் கோர்ட்டை விட்டுருங்க. நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து உங்களோட சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? கோர்ட்டு கையில் கிடையாது. சட்டம் ஒழுங்கு வந்து உங்களோட ஸ்டேட் இதுதான். அது யார் கையில் இருக்குது? ஸ்டாலின் கையில் வச்சுருக்கீங்க. ஒரு தப்பு நடக்குது, ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்குது. எங்கேயாவது தப்பு நடந்தால் நாங்கள் வந்து வரைஞ்சு கட்டிட்டு வருவோம். நீங்கள் வாயில் வட சொல்கிறீங்க. அங்கே ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடந்துருக்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல. எங்கேயுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், அண்ணா நகர் கேஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா நகர் அறக்கணும், AAA நம்மளே வச்சுக்கலாம். அது எங்கேயாவது யாருக்கா ஜட்ஜ் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குதா? உங்கள் மேலே எப்போ மக்களுக்கு வந்து ஒரு மதிப்பு வரும்னா, இன்னொரு சிம்பிளாக சொல்ல, நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு CSR காப்பி வாங்கிருங்க பார்ப்போம். திறமை இருந்தால் நீங்கள் வாங்கிருங்க. நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற தரமாட்டாங்க. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. வாங்கிட்டு வர முடியாது. நீங்கள் சாதாரணமாக சொல்கிறேன், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது வந்து திமுகவுக்கு எதிராக தான் நீங்கள் வாழ்க்கையில் அதை எதுவும் பண்ண முடியாது. ஓப்பனாக த்ரெட்டன் பண்ணுறதில்ல, என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். பொள்ளாச்சி கேஸ்க்கு எவ்வளோ பொங்குனீங்க. அவர் அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு அவர் வந்து சிபிஐக்கு மாற்றுற மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டியதுன்னா இவங்க எந்த கேஸுமே சிபிஐக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து இது எல்லா கூட்டு வெளியே வந்துடும். ஏன்னா செஞ்ச அத்தனை பேர் கட்சிக்காரன். ஏன்னா நீங்கள் அந்த கட்சி இப்போ நீங்கள் தெய்வ செயலை நீங்கள் காப்பாற்றுற, நீங்கள் தெய்வ செயலை காப்பாற்றுறது கிடையாது. அதுக்கு மேலே ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு எம்எல்ஏ, முக்கிய புள்ளிகள். இவங்களோட டார்கெட் அது, அவங்கள காப்பாற்றுறது அவங்கள புள்ளிகள். அதனால தான் வந்து இவங்க வந்து எந்த கேஸுமே வந்து சிபிஐ உள்ள விட மாட்டாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்போ மத்திய அரசுலேருந்து ஒரு ஏஜென்சி உள்ளே வரக்கூடாது. இவங்களும் அந்த விசாரணை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு காலத்துலையுமே வந்து ஒரு நீதி கிடைக்கும். என்ன பொறுத்தவரை டிஎம்கே காலத்தில் நடக்காது. அது வந்து நீங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, அது என்னெல்லாம் இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து 99.99% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதர் சங்கம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயா பார்த்தீங்களா? 2021 அப்புறம் இல்லை, கிடையாது. அவங்க ஆனால் அடுத்த சிம்பு பாடல் போட்டப்போ வந்தது. 26க்கு அப்புறம் வருவாங்க. 2026க்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. அது என்ன அது என்ன விதமான அது ஒரு அமைப்புங்கிறது எனக்கு தெரியல. ஏங்க நீங்கள் தப்பு யார் பண்ணாலும் தப்பு, நீங்கள் பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான், அவர் பண்ணாலும் தப்பு தான். அதில் வந்து நீங்கள் இந்த கலர் பூசக்கூடாது. இவர் இந்து, இவர் கிறிஸ்டின், இவர் முஸ்லீமு, அப்படி ஒரு இது நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சமூகத்தில் என்றைக்குமே அந்த சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அந்த சமூகம் ஒரு நாள் முன்னேறாது. தமிழ்நாடு நீங்கள் வந்து நான் அமைதி பூங்காவாக இருக்கணும்னா தவறு யார் செய்தாலும் தப்பு அப்படிங்கிற ஸ்டேட். அதுதான் வந்து போலீஸோட தப்பு. யார் செஞ்சாலும் அவங்க கேஸ் எடுக்கணும். ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? 2021 அப்புறம் வந்து நீங்கள் எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா அது பயாஸ்டு தான். ஒருதலை பட்சமாகவே தான் இவங்க எல்லாமே கொண்டு போகிறாங்க. அது வந்து சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது. இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க விசாரணை ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே மோஸ்ட்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி துணை முதல்வரை கை வச்சிருவாங்கன்னு எல்லாம் பேச கை வச்சு பல சூசைட் நடக்கலாம், கொலை நடக்கலாம், என்ன நடக்கலாம். இல்ல அப்படிப்பட்ட நேரத்தில் இடைக்கால தடை விதிக்குது நீதிமன்றம் ஒரு பக்கம். இதுவரை 3 ஆண்டு காலம் நான் வந்து நிதி ஆயோக்கு புறக்கணிக்கிறேன், ஒன்றிய அரசு நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் அலறி அடிச்சுட்டு அங்க போறாரு. நிதி ஆயோக்கு அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் வருஷம் இவங்க வரும்போது கொரோனா காலத்துல இவங்க போகல. 2வது வருஷம் கருணாநிதி அவர் கூட பிறந்த நாள் வருது, அதை ஒட்டி வந்தனால அவங்க செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஃபாரின் டூர் பண்ணீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரேன்னு பொய்யா ஒன்றுமே நடக்கல. ஸோ ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் ஒரு வீடியோ விட்டீங்க. அதில் பெரிய குடும்பம் என்னன்னா, நானும் போக மாட்டேன், பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுக்கு நீங்களும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. இது போன வருஷம் வரைக்கும் நான் கடந்த 4 வருட வரலாறு. இப்போ நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னா
அங்கே போய் நின்று போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது இல்லை. இன்னொன்று இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் டெல்லி போய் இந்த நிதி ஆயோக் அட்டன் பண்ணுனா இல்லை மோடி அவர்களை பார்த்தா வந்து இந்த கேஸில் தப்பிச்சிடலாமா அப்படின்னா அது கிடையாது. இப்போ அது ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு டிஎம்கே ஒருத்தர் பேசினார். இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க வந்து இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து ஒரு ஸ்டாலின் வந்து டெல்லி போகிறா சொல்லி. அப்போ டெல்லி போனால் கேஸ் சரியாயிருமா அப்படின்னு அந்த டிஎம்கே கார் கேட்குறாரு. டெல்லி போனால் சரியாக இருக்குது வந்து காங்கிரஸ் இது கிடையாது. காங்கிரஸ் அங்கே இருந்துன்னா நீங்கள் டெல்லி போனால் சரியாயிரும். ஆனால் இது வந்து பிஜேபி கட்டாயம் வந்து நீங்கள் ஆனால் அவர் கேட்ட கேள்வி எதாவது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் டெல்லி போகிறீங்க, நீங்கள் ஏன் டெல்லி போகிறீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ அவங்களோட என்னமா இருக்குன்னா நாங்கள் டெல்லி போனால் இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் தப்பிச்சிடலாம், அதுக்காக தான் ஸ்டாலின் டெல்லி போகிறோம். அப்போ ஸ்டாலின் டெல்லி போனால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாமா அப்படிங்கிறதா எல்லாரோட அவர் கேள்வி கொண்டு வராரு. அது வந்து சென்ட்ரலில் காங்கிரஸ் இருந்தால் அது நடக்கும். இது வந்து பிஜேபி இருக்கும்போது நடக்காது. நீங்கள் தனியாக அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் அது நடக்காது. கட்டாயம் வந்து அதுக்கு உண்டான அந்த விசாரணை சரியாக நடக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் தப்பிச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தவறுகள் செஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் தப்பே செய்யலைன்னா நீங்கள் ஊரை விட்டு விடணும். ஊரை விட்டு விடணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு 10ஆம் தேதி விசாரணைக்கு வேணால் நீங்கள் வர வேண்டியானே. நீ தான் தப்பு பண்ணல. நீ வந்து எந்த தப்புமே பண்ணலை, ஏன் ஊரை விட்டு ஓடுற? உன் வீட்டுக்கு ஏன் சீல் வைக்கணும்? அவன் தேவையில்ல, அவங்களுக்கு நான் வேறு வேலை இல்லையா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டாக இருக்கட்டும், விசாரணை அதிகாரிகளுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா? உங்கள் வீட்டில் வந்து சீல் வைக்கிறதா அவங்களோட வேலையா? நீ ஓடி ஒளியற எத்தனை நாள் ஓடி ஒளியா? இல்லை, நான் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கும்போது சொல்கிறாங்க, அவங்க பண்ண தப்புக்கு ஏன் இவங்களை சொல்கிறீங்கன்னா அவங்க யாரு? தவறு செய்கிறவங்க எல்லாம் அவங்க யாரு? இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னால் உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட் யார்? உதயநிதி. இதான கேள்வி. என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டை கேட்டால் கண்டுபிடிச்சல, சிவசங்கரோட ஃப்ரெண்டு இவர். அப்போ இவன் இப்படித்தான், இவரோட வலதுகரம் இடதுகரம் நீங்கள் சும்மா சொல்லலாம். இப்போ இப்போ நீங்கள் சொல்கிற ஆள் நாங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் கை நீட்டுனா அது யார்? ஆகாஷ் பாஸ்கரன். ஆகாஷ் பாஸ்கரன் 10ஓட 11 ஆள் இல்லையே, அது உதயநிதியோட ஃப்ரெண்டு. ரதீஷ் எடுத்துக்கிட்டா அங்கே உதயநிதியோட ஃப்ரெண்டு. இன்னும் ஜூஜூன்னு ஒரு ஆள் புதுசாக விக்ரம் ஜூஜு, அவர்லாம் வந்து எவிடன்ஸ் அவரே எவிடன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் எவிடன்ஸ்லாம் தேடி போக வேண்டாம். ஏன்னா அவர் வந்து எத்தனை லட்சங்களுக்கு லட்சங்கள்லாம் கிடையாது, கோடி அவர் வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருக்கட்டும், விசாரணை அதிகாரிகள்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நானே இவ்வளோ வாட்ச் வச்சிருக்கிறேன், அவனுக்கு எங்கேருந்து இன்கம் வந்தது காமி, நீ தான் தப்பு பண்ணல. நீங்கள் 3 பேருமே நீங்கள் சொல்கிற அந்த 3 பேருமே சம்மந்தமே இல்லாத ஒரு ஆட்கள். நீங்களே வேற ஒரு ஊர் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த சினி ஃபீல்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வேற ஏதோ தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். நீங்கள் 3 பேருமே எங்கே இருக்கிறீங்கன்னா உதயநிதியோட தானே இருக்கிறீங்க. அதை நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் இல்லைன்னா இவரை சொல்லுங்க, எனக்கும் இந்த 3 பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் அறிக்கை விட்டுட்டாருன்னா நீங்கள் சொன்னால் அவர் இண்டிவிஜுவல் ஆயிடுவாங்க. தனிப்பட்ட மனிதர்கள். இப்போ தனிப்பட்ட மனிதர்கள் கிடையாது, இவருடைய நண்பர்கள். இதான் நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் கேட்குற நீங்கள் இல்லை, பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி, இவரை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறீங்க. தனிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் எப்போ முடிவுக்கு வரணும்னா, இவர் உதயநிதி வந்து எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லட்டும். அவங்களால சொல்ல முடியாது. இது அவ்வளோ வீடியோ எவிடன்ஸ் இருக்குதா? அங்கே இருக்கு, அங்கே அந்த எவிடன்ஸாக இருக்கட்டும். நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி ஒரு நாடகம் ஆடினார்ல, ஐயோ அந்த கருணாநிதி சொன்ன மாதிரி இவரோட டான்ஸ் ஆடினார்ல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவரை பார்க்க போனப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கல்ல. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களோட நண்பர்கள் இல்லைன்னு ஒன்று அவங்க சொல்லணும், எனக்கு உதயநிதிக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவனை சொல்லுங்கள். அவன் சொல்லணும், நீ சொல்லு. நீயும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன், 2 பேரும் கூட்டு கலவாணி தானே. இந்த 3 பேரும் வந்து ஒரு வீடியோவை ஏதோ ஒன்று வெளியிடலாம்ல. இந்த இதுக்கு நாங்கள் தான் தப்பு பண்ணணும், இல்லை நாங்கள் தப்பே பண்ணலை, இதுக்கு நீங்கள் உதயநிதியை டார்கெட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வந்து சினி ஃபீல்டில் கிடையாது, நான் வேறு ஏதோ தொழில் செஞ்சுட்ருக்கிறேன், நான் வேறு ஏதோ ஃபீல்டில் இருக்கிறேன்னு இவங்க ஒரு மறுப்பு வீடியோ கொடுக்க வேண்டியானே. நீங்கள் அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நானும் அவர் சும்மா சாதாரண ஃப்ரெண்டு தான், எனக்கு அவங்களுக்கு தொழில் பழக்க வழக்கங்கள் கிடையாது, அந்த கொடுக்கல் வாங்கல் எதுவுமே கிடையாது, இவர் சொல்ல வேண்டியதுன்னா 2 பேரும் இதுவரை சொல்லலை. சொல்லாத வரை இப்போ நீங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான். 2 நண்பர்கள் 2 கூட்டு கலவாணி தான். ஸோ அங்கே சுற்றி இங்கே வரும்போது என்னோட கணிப்பு என்னென்னா, நீங்கள் 3 to 6 மந்த்தில் இது அடுத்தடுத்த கட்டத்தை போகும்போது அந்த சாதிக் பாஷா சூசைட் பண்ண மாதிரி இங்கே என்ன வேணால் நடக்கலாம். இல்லை, ஒரு சாதாரண மக்கள் இப்போ நினச்சி பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா டாஸ்மாக் அப்படின்ற இடத்துல இருந்து பணம் இவங்களுக்கு போகுது, அதுவும் துணை முதல்வருக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு போகுது அப்படின்னா இதை வந்து ஈழி தான் வந்து தெரியப்படுத்துது. கடைசியா இதை நம்ம உள்ளூர் அதிகாரிகள்கிட்ட கொடுத்தா தெரியப்படுத்திருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் இதை வந்து திரும்ப உச்சநீதிமன்றமும் ஒரு தடையை விதிக்குது, மக்களும் சில பேர் அதை பார்க்குற ஏன் தேவையில்லாம வர்றாங்கன்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்புறாங்க. தப்பு செஞ்சு யார் தப்பு செஞ்சு யார்கிட்ட என்ன பிரச்சனை? அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் நீங்கள் எப்போ வரலாம்னா, எந்த இடத்துல மணி லாண்டரிங் நடக்குதோ ஒரு நாட்டில் நீங்கள் கொண்டு வந்த சட்டம் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வரல, நீங்கள் கொண்டு வந்ததான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வருது. நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியாவில் எங்கேயாவது மணி லாண்டரிங் தவறாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது பிஎம்எல்ஏ உள்ளே வரலாங்கிறத நீங்கள் தான் கொண்டு வரீங்க. அப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு ப்ரிடேட் அஃபென்ஸ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அதுதான் அந்த 41 கேஸ். பிஎம்எல்ஏ நீங்கள் சும்மாலாம் வர முடியாது. நான் நேரடியாக உங்கள் வீட்டை வந்து தட்ட முடியாது. நீங்கள் மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறீங்கனால நேரடியாக வந்து உங்கள் வீட்டில் வந்து தட்டணும், அப்படிலாம் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்படி வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கீங்க, ப்ரிடேட் அஃபென்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ப்ரிடேட் அஃபென்ஸ் இதுக்கு தொடர்புடைய ஏற்கனவே ஒரு முந்தைய குற்றம் ஒன்று இருக்கணும். அதுதான் வந்து 41 எஃப்ஐஆர். இந்த ப்ரிடேட் அஃபென்ஸ் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு பைக் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகுது,
அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உங்களுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு. இதுதான் பிரிடேட் அஃபென்ஸுங்கிறது. அதான் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பைக் ஓட்டுறீங்க, ஆக்சிடென்ட் ஆகுது, 2 பேர் செத்து போயிடுறாங்க. அது தேடி விசாரிக்கும் போது தெரியுது, அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உங்களுக்கு லைசன்ஸே இல்லைன்னு. இதுதான் அந்த பிரிடேட் அஃபென்ஸ்னு இல்லாமல் பிஎம்எல்ஏ உள்ளே வர முடியும். இந்த கண்டிஷன் வச்சிருக்கிறது நீங்கள் தானே வச்சிருக்கீங்க. அதுலேயே தான் 66 அந்த பிஎம்எல் ஆக்ட் 66 தான் வந்து நோடல் ஆஃபீஸர் வச்சிருக்கணும். அதை நீங்கள் செய்யலை. ஏன்னா டிஎம்கே இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அப்போ பிஎம்எல்ஏ உள்ளே வருதுன்னா காரணம் இல்லாமல் வர முடியாது. இப்போ கோர்ட்டில் அவங்க சொல்கிறது என்னென்னா 41 எஃப்ஐஆர் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த டாஸ்மாக் நடந்த ஊழல் அந்த 41 கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அதிகமானதுன்னு. இப்போ பிரச்சனை அங்கேயோட நிற்கலை. இப்போ நாங்கள் வந்து உங்களை விசாரிக்கும் போது நீங்கள் 10 ரூபா 20 ரூபா அதிகமாக வாங்கினீங்கன்னா அங்கே ஆரம்பித்தா அங்கே ஒரு பெரிய பூதமே இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களா வெளியே வருது. சமீபத்தில் ஒரு டாஸ்மாக் பார் ஓனர் வந்து ஒரு வீடியோ போடுறது, நான் செத்துட்டேன் கொண்டுட்டாங்க அப்படின்னா இவங்க தான் காரணம்னு. அப்போது சரி இதெல்லாம் விடுங்க, இந்த டாஸ்மார்க்னு சங்கம் ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து தப்பே பண்ணலன்னா அந்த டாஸ்மாக் சங்கத்தில் யாராவது ஒருத்தர் நீங்கள் போய் விசாரிங்க. அந்த டாஸ்மார்க்கில் எவ்வளோ வேலைகள் நடக்குது, எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்கிறது ஊருக்கே. அந்த பார் ஓனர் வந்து சொல்கிறாரு, நான் இவ்வளோ தென்னை அழுதுருக்கிறேன், இவ்வளோ காசு கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் இவங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன். இது வந்து ஒரு கடையில் வேலை பார்க்குறவர். அப்போ அந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ கடைகள் இருக்குது, இவங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு டாஸ்மாக் ஊழியர்களை வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி வர்றாங்களா? இவ்வளோ கொள்ளையடிச்சாலும் இன்னும் டாஸ்மாக் நட்டத்தில் ஓடுதுங்கிறதையும் இவங்க தைரியமாக சொல்கிறாங்க. அதில் ஒரு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க இதை மாதிரிலாம். ஸோ இவ்வளோ ஊழல் நடக்குது. அதனால தான் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வராங்க. சரி விசாரிக்கும் 41 எஃப்ஐஆர் இருக்குது. இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணாலும் சரி இனிமேல் நீங்கள் தப்பிக்க முடியாது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தப்பிக்க முடியாது. இதில் என்னென்னா அந்த விசாகன் ஐஏஎஸ்ன்னு நினைக்கிறவர் நல்லா கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிறாங்க. 1989 to 92 ஒரு பிடெக் படித்தவர். அதுக்கப்புறம் வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதி வர்றாரு. நல்லா படித்து வருவீங்கல்ல, நல்லது செய்யலாம்ல. ஏன் விதமாக தேவையில்லாமல் இவங்க கூட நட்பு கேட முடியும். இவங்க கூட சேர்ந்தா நாசமாக தான் போகணும். இல்லை பல நபர்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்கலாம் சொல்ல. இவர் தேடி தானே வர்றாரு. விசாகன் அவருடைய கேஸை நீங்கள் பேக் ட்ராக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அவராக வாலண்டியராக எனக்கு இந்த டாஸ்மாக் வேணும்னு சொல்லி தான் வர்றாரு. இங்கே இவ்வளோ பணம் குளிக்கிற இடம் வேணும், அதை தேடி விரும்பி வாங்கிட்டு வந்தார் தான் விசாகன். அவரோட ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து அவருக்கு நல்லாவே தெரியும் இங்கே போனால் இதுதான் நடக்குங்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனாயிரம் கோடி ஊழல் நடக்குது. இங்கே டாஸ்மார்க்குக்கு அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிக்கு வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி நீங்கள் எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம்? இப்போ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சார் நீங்கள் இதை செய்யுங்க சார் இதை செய்யுங்க சார் நான் சொல்ல முடியாது இல்லை. நான் வெளியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு கொடுக்காத வாய்ப்பு கொடுத்தா நான் வந்து பேசலாம், நான் சஜஷன் கூட நான் கொடுக்க முடியாது. ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்கள் சக அதிகாரிகளாக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க சார் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். எவனோ ஒருத்தர் எங்கே இருந்தால் வந்து நீ இவனுக்கு இவ்வளோ பாட்டில் கொடு, இவன்ட்ட நீ இவ்வளோ பாட்டில் வாங்கன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அப்போ எல்லாமே வந்து கூட்டு களவாணி தான் சொல்கிறேன்ல. மாட்டிக்கிட்டீங்க, எப்படி வெளியே வரான்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறீங்க. வெளியே வரலாம் முடியாது. இல்லை அதில் ஒரு செய்தி ஒரு நாள் வருது இடி சைடு வரும்போது அந்த நடிகைகளுக்கெல்லாம் ஒரு நாள் நைட்டுக்கு பார்ட்டிக்கு 35 தானே உங்களுக்கு மக்கள் வரிப்பணம் இப்படி இல்லாமல் போகுது. மக்கள் வரிப்பணம் இது என்னன்னா, நீங்கள் டாஸ்மார்க்னு ஒன்று இவங்க வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சிருக்க காரணம் அது பணம் கொளிக்கிற இடம். அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். டாஸ்மார்க் வந்து பணம் கொளிக்கிற இடம். என்ன சொல்கிறது, அது வந்து மரம் மாதிரி அப்படியே அல்ல வரும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் சிந்திக்க விடாமல் வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு காரணம் என்ன, 1967 அப்புறம் உங்களை வந்து நீங்கள் நல்லவர். 1967 வரைக்கும் நல்லவர். எப்போ கருணாநிதி வந்து டாஸ்மாக திறந்து விட்டாரோ, இந்த சாராய கடையை திறந்து விட்டாரோ, அன்னையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகிறீங்க. அடிமையானதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு மது இல்லைன்னா உங்களால் ஒன்றும் செய்ய முடியும். நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க. இந்த செயலை உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சரக்கு பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சரக்கு வேணுமா, நீ உண்மையை பேசுவீங்க, எனக்கு நீங்கள் சரக்கு தான் வேணுங்கிற அளவுக்கு உங்களை வந்து உங்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் நீங்கள் பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க. 67க்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறைகள் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட் நீங்கள் தானே. கருணாநிதி அவர் தானே அதை ஆரம்பிக்கிறாரு. அதை மறக்க முடியாதுல்ல. அவங்க அங்கே நீங்கள் ஆரம்பித்து கெடுத்து குடிச்சவராக்கிறீங்க. கெடுத்து கொடுத்தவராக்கி உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே மதுவிலேருந்து வெளியே வர முடியாதுன்னு ஒரு நிலைமையில தான் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள். நீங்கள் டெய்லி நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து கொலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணுவான். கஞ்சா இப்போ அந்த ஸ்டேஜை தாண்டி கஞ்சாவுக்கு வந்துருச்சு. கஞ்சா கிடைக்காத இடமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் மதுவுக்கு அடிமையானதுக்கப்புறம் உங்களுக்கு சிந்தனை பெருசாக சிந்திக்க முடியாது. இப்போ நான் வந்து டாஸ்மார்க்கை நான் வந்து க்ளோஸ் பண்ண போனால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. முதல்ல நீங்கள் சும்மா இருந்தீங்க. நான் கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் கவர்மெண்ட்டாக நீங்கள் குடிக்கிற பழக்கமே கிடையாது, நான் ஸ்லோவாக உங்களுக்கு கொடுக்குறேன், சும்மா கொஞ்சம் குடி அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அப்படியே குடிச்சு உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அடிக்ட் ஆனதுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் க்ளோஸ் பண்ணுறேங்கிற. இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இந்த பழைய கமலஹாசன் படத்தில் ஒரு இது வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு சரக்கு இந்த ட்ரக்கு அடிக்ட் ஆனதுக்கப்புறம் உனக்கு இன்ஜெக்ஷன் வேணுமா, இன்னொரு விஷயம் வேணுமா, எனக்கு இன்ஜெக்ஷன் தான் வேணும்பாங்க. அவர் சொல்லுவார் அதில். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அடிமை ஆகிட்டீங்க. அடிமை ஆக்கியாச்சு உங்களை. இப்போ நீங்கள் வெளியே வரதுங்கலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ உங்களோட சிந்தனை வந்து டாஸ்மார்க்கு நாங்கள் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ண வந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க. அப்போ அந்த இடத்துல காசு கொட்டுது. அது யாரும் கேள்வி கேட்கறாங்க. பணமும் கொளிக்குது, ஒரு பக்கம் உடல் நலமும் கெடுது, உயிரும் போகுது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு தானே செய்கிறாங்க. இப்போ என்னன்னா வந்து மா சுப்பிரமணியன் இது சம்மந்தமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கெடுதுன்னு தெரிஞ்சு தானே நீ குடிக்கிற.
நீ கடையில் போய் நீ தெரிஞ்சு தானே வாங்கி குடிக்கிறங்க போது அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க கெடுத்தது நீ தானே, நான் என்ன கெடுத்தது நீங்கள் தானே. நீங்கள் மாசுபுரம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற இந்த வயசுலேயும் ரன்னிங் போறாரு, அதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஆனால் அது எப்படி சொல்ல தோணுது உங்களுக்கு? அது நாட்டுக்குன்னு சொல்லிட்டு விற்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் பூச்சி மருந்துல கொஞ்சம் கலந்து விட்டு கொடுங்களேன்? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது இன்னொன்று வந்து இவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி மதுவுக்கார அடிமைக்கு வச்சிருக்காங்கன்னா செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சாதாரண மனிதன் சிந்திக்க கூடாது. சாதாரண மனிதன் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நான் கேள்வி கேட்பீங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து கவர்மெண்ட்டை நாங்கள் ஒரு ஆஸ் அ கவர்மெண்ட்டாக நான் டாஸ்மார்க்கை மூடுறேன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் மூடக்கூடாது. நீங்கள் எனக்கு சரக்கு வேணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெலாம், அதாவது அதை விட்டுட்டு உங்களால் வாழ முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு உங்களை. இப்போ நீங்கள் பீகார், இப்போ இதே மாதிரி தான் பீகார். இதில் முக்கியமான விஷயம், கொஞ்ச நாள் அந்த பெண்கள் தான் எங்கெங்க புதுசாக டாஸ்மாக் ஓப்பன் அடிச்சு காலி பண்ணாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்கல்ல. எங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே க்ளோஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 6வது முறையாக நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரீங்க, நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. காலம் முழுசும் உங்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு உருப்படியாக தான் செய்யணும்னு நினச்சி அந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணால் காலம் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும். அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க? இல்லை, பெண்கள் எத்தனை எதிர்த்துட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன், மதுரையில் கனிமொழி தான் தொடர்ந்து வச்சாங்க பெண்களுக்குன்னு பிரத்யேக மதுபான கடை. அடுத்து அதுக்கும் வந்து இப்போ நான் அது மாதிரி நடந்தானுங்கிற எனக்கு இல்லை உண்மை செய்தி நான் ஆரம்பிச்சேன் இருக்குது. அப்படின்னா அதை வந்து இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து குடிக்கிறதே தப்பு, ஆண்கள் குடிச்ச யார் குடிச்சாலுமே தப்பு தான். இன்னைக்கெல்லாம் வந்து குடிச்சா என்ன தப்பு, குடிக்கிறதே தப்பு போய் இப்போ குடிச்சா என்ன தப்பு, அந்த அளவுக்கு உங்களை திராவிடம் பேச வச்சு. அதுதான் திராவிடம். இவர் எங்க அடிக்கடி கேட்பல திராவிடம் என்ன, திராவிடம் என்ன, அதுதான் திராவிடம். அங்கதான் இருக்கு திராவிடம், அங்கதான் திராவிடம் இருக்கு. இல்லை, அதாவது நீங்க தப்பு செய்யற தைரியமா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் திராவிடம். அவங்க வந்து தப்பு செய்வான். செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே முன்னாடி 10 ரூபா வாங்கினாங்க, நானும் வாங்கினேன், அவனும் திருட நானும் திருடன். அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. அதான் தப்பை வந்து இவ்வளவு தைரியமா செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே. எப்பா நீ ஒரு காலகட்டத்தில் உங்க வீட்டில் எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்க, எப்பா பொய் சொல்லக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக நியாயமா இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இவன் என்ன சொல்றான்னா, தப்பு செஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த தப்பு தைரியமா செய்யறக்கான எல்லா வேலைகளையும் இவன் செய்யறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது மீட்டிங்ல சரக்கு பாட்டில் கொடுத்துருக்காங்களா? இவங்க கொடுக்குறாங்கல்ல, வாழை இலை போட்டு சோறு வைக்கிற பக்கத்தில், அதுதான் திராவிடம். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, மறுபடியும் இதுதான் திராவிடம். நீங்கள் செய்கிற தப்பை வந்து தைரியமாக செய்யறதுக்கான உரிமைகளை கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இன்னொன்று அவங்க கேள்வி கேட்கல, இது செஞ்சால் என்ன தப்புங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். ஸோ அதுதான் வந்து இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலை. ஏன்னா இதை நீங்கள் தடுக்க முடியுமானா தடுக்க முடியும். பீகாரில் செஞ்சதை உங்களால் ஏன் முடியாது? பீகாரை ஒன்று நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நார்த் இந்தியன்ஸ் குறை சொல்கிறீங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறீங்க. அந்த ஸ்டேட்டில் அந்த மக்களுக்கு உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு அந்த கவர்மெண்ட் வந்து அந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன் வரும்போது நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒட்டுமொத்த சரக்கு உங்கள் குடும்பத்தில் தானே வருது. எல்லா டிஸ்டிலரிஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பணம் எங்கே போதும் உங்களுக்கு தான் வருது. ஸோ அதனால் இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலையும் திமுக அதை செய்யவே ஒரு நாள் அதை டாஸ்மார்க் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்று இந்த சட்ட ஒழுங்கு தான். சட்டம் ஒழுங்கு நீங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு ட்ரிபிள்ஏங்கிறத வந்து நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா சட்டம் ஒழுங்குலாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் லோக்கலில் ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் கொண்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன், வாங்க முடியாது. அதுவும் டிஎம்கேக்கு எதிராக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நாயோட கேவலம் மாலையை விட்டுருவாங்க. அது வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்ணாக பார்க்கணுமோ ஒழிய அதை செஞ்சது யார், டிஎம்கே காரனா, ரைட்டு, அப்போ இந்த கேஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதாவது இப்போ நீங்கள் கேட்கலாம் வந்து நல்ல அதிகாரிகளே இல்லையா, அப்படிலாம் கிடையாது. நல்ல ஹைலி குவாலிஃபைடு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸில் வந்து ரொம்ப டேலண்டானது. அது எப்போம்னா 2021 வரைக்கும். எப்போ டிஎம்கேன்னு ஒன்று அது கோபாலபுரம் காவல் நிலையம். நீங்கள் தமிழ்நாடு காவல் நிலையங்கிறத நீங்கள் எடுத்துடலாம். கோபாலபுரம் காவல் நிலையம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இங்கே என்ன சொல்கிறாங்களோ, இங்கே யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ண சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். நீங்கள் எங்கே வேணால் போய்க்கிடுங்க, என்ன வேணால் செஞ்சுக்கிடுங்க, கோர்ட்டுக்கு போங்க, எங்கே வேணால் போங்க, எதுவுமே உங்களை செய்ய முடியாது. கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் கொஞ்சமாக சரி செய்கிறோன்னு தான் சொல்லுவாங்களே, அதுவும் நடக்குமானலாம் தெரியாது. நீங்கள் பொள்ளாச்சி கேஸுக்கு இவ்வளோ தூரம் வரைஞ்சு கட்டிட்டு வந்தீங்களா, நீங்கள் இதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் சொல்ல பாதிக்கப்பட்டவங்களா பாருங்கள். அதில் போய் நீங்கள் ஒரு டிஎம்கே ஏடி அரசியல் பண்ண அதில் அந்த பொண்ணுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு இப்போ இந்த ஒரு பொண்ணு தான் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி 20 பேர் இருக்கிறாங்க. இட் இஸ் சிமிலர் டு பொள்ளாச்சி கேஸ் தான். அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய இது இருக்குது. நக்கீரன் இதை பற்றி எழுதுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த தேடி பார்த்தேன், 4-5 நாளாக நக்கீரன் வெப்சைட்லாம் போய் தேடி பார்த்தேன். எங்கேயாவது ஒரு இந்த ட்ரிபிள் ஏ பற்றி எழுதியிருப்பாரு, எங்கேயுமே கிடையாது. எழுத வேண்டியனா நீங்கள். அப்போ நீங்கள் அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. பேசக்கூடாது, பேச முடியாது. ஸோ அது தப்பு. நீங்கள் யார் தப்பு பண்ணாலும் தப்புங்கிறத வந்து நீங்கள் என்னைக்கு நீங்கள் அந்த இதை நீங்கள் கொண்டு வரீங்களோ, கொண்டு வராத வரைக்கும் அந்த சமூகத்தில் நீங்கள் பெரிய எந்த ஒரு மாற்றத்தையும்லாம் நீங்களால் எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோ மோசமாக இருக்குல்ல. இது இப்படி ஒரு பக்கம் இருக்கு. அந்த இந்தியா பாகிஸ்தான் போகிறப்பவே ரொம்ப எல்லாம் பேசினாங்க இருந்துக்கிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சசி தரூர் ஒரு பக்கம் போயிருக்காரு, இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்கள் ரஷ்யா போயிருக்காங்க விளக்கம் கொடுக்கறதுக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த எந்த கண்ணோட்டத்தில்? இது வந்து இன்னொரு கான்ட்ரவர்சி. எப்படி காங்கிரஸ் எம்பி
சிதம்பரம் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிஎம்எல்ஏவை இவங்க கொண்டு வந்ததை இவங்க எப்படி எதிர்க்கிறாங்களோ அது ஒரு முரண்பாடு. அதே மாதிரி அடுத்த முரண்பாடு என்னன்னா, இங்கே வந்து ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரோனை சுட்டு வீழ்த்துனீங்களா, அதை பண்ணினீங்களா, இதை பண்ணீங்களான்னு இவர் கேள்வி கேட்குறாரு. இவ்வளோ கேள்வி கேட்கறா. அப்போ கேள்வி கேட்கணும் என்னன்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்தியா செய்யலைங்கிற அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? அப்போது நீங்கள் சொல்கிற உங்கள் ஸ்டாண்டு படி இந்தியா பெருசாக ஒன்றும் செய்யலைன்னு சொல்ல வரீங்க. ஒன்றும் செய்யலை அப்படின்னு நீங்கள் ஆல் பார்ட்டி டெலிகேஷனில் உங்கள் ஆள் அனுப்புறீங்க. நீங்கள் தான் செய்யலைங்கிற முடிவுக்கு வரீங்க. அப்போ இந்த சைடு வந்து நாங்கள் இது செய்யலைன்னு சொல்லுவோம், ஆனால் பின்னாடி வந்து நாங்கள் ஆல் பார்ட்டி டெலிகேஷனில் அனுப்புவோம். அப்படின்னா இன்னொரு கான்ட்ரவர்சி இதில் என்னென்னா, இப்போ சசி தரூர் அப்படிங்கிறவர் வந்து உங்களோட கண்ட்ரோல் இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இங்கே வந்து நீங்கள் எங்கே போனாலும் வந்து கேள்வி கேட்குறீங்க, இந்தியா பண்ணலாம். அதாவது நீங்கள் இன்டைரக்டாக நீங்கள் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்டைரக்டாக நான் சொல்ல வரேன். மேபி பாகிஸ்தான் எலெக்ஷன் நடக்கும்போது இவர் போனார்னா அவர் ஜெயிக்கலாம். ஆசிம் முனீர், அப்புறம் வந்து அந்த செபாஸ் ஷெரீஃப்க்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு இங்கே ராகுல் காந்தி தான். நான் அதை அப்படியே சொல்லுவேன். 3 பேருக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் வந்து இவர் பேசுகிறாரு. நீங்கள் பேசுங்க, நான் என்ன பேச்சுரிமைங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பேசுங்க. நாட்டுக்கு எதிராக தான் பேசுகிறீங்க. பேசும்போது இதுக்கு நீங்கள் உங்கள் ஆல் பார்ட்டி டெலிகேஷன் உங்கள் ஆள் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களை தான் நம்பிக்கை இல்லை விட்டுருங்க. அப்படின்னா நம்பிக்கை இல்லாத இடத்துல நீங்கள் டபுள் இதாக பேசக்கூடாது. ஒரு டபுள் ஸ்டாண்டே எடுக்கிறீங்க. இங்கே ஒரு பேச்சும் நீங்கள் வந்து அப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் போகிற சசி தரூர் வந்து அங்கே வந்து அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? அவர் இந்தியா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, அவர் இந்திய நாட்டுக்காக பேசுகிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த அவருடைய பார்ட்டி தானே அது. அப்போ நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமைங்கிறது கிடையாது, முரண்பாடுங்கிறது இருக்குது. இந்த முரண்பாடு வந்து அதை நீங்கள் முதல்ல களையணும். இந்தியா வந்து அட்டாக் பண்ணியிருக்குதா இல்லையா அது உலகத்துக்கும் தெரியும், பாகிஸ்தானுக்கும் தெரியும். இப்போ ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஒரு வார் வந்தது. இப்போ ஒரு வார்னிங் தான். இப்போ அந்த இன்டர்ம் ஸ்டேங்கிற மாதிரி தான் வந்து ஒரு வார்னிங் தான். இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்டேல இருக்கிற மாதிரி தான். அடுத்த பிரச்சனை பண்ணினால் என்ன நடக்குங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும், வேர்ல்டுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கு நம்மளோட ஸ்டாண்டுங்கிறது தெரியும், நம்ம எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் மட்டும் அது தெரியாது. ஏன்னா இவங்க இதை மாதிரி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் எந்த காலத்திலையுமே வந்து ஆட்சிக்கு வரும். நிதி ஆயோக்கில் இவர் போயிருக்கிறாரில்ல, எனக்கு தெரிஞ்சு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் எழுதிக்கிடுங்க, இதுதான் வந்து டிஎம்கேவோட கடைசி நிதி ஆயோக்காக இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க ஜென்மத்திலே வந்து எந்த நிதி ஆயோக்கா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அடுத்த இயர்லேருந்துலாம் வந்து இவங்களோட ஆட்சி கட்டாயம் வராது. ஸோ இதையும் வந்து அவர் காப்பாற்றுறதுக்காக எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இது வந்து மறுபடியும் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் பேசினா தான், நீங்கள் காங்கிரஸாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்து ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏதாவது கனிமொழி காப்பாற்றுற மாதிரி, கனிமொழி அவர்களை கருணாநிதி காப்பாற்றுற மாதிரி ஸ்டாலின் வந்து எப்படியோ உதயநிதியை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறாரு. தப்பு பண்ணி தான் நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது. எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் சரி, இங்கே லண்டன் விசா அங்கே வாங்கிட்டு உட்காந்தாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் மாட்டுவீங்க. அதை மாட்டும் போது இந்த 3 to 6 months நான் சொல்ல மாதிரி சாதிக் பாட்ஸா மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு இங்கே ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதுவும் என்ன வேணால் நடக்கலாம், எது வேண்டாலும் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் மிகவும் நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.